திமுகவிடமே கொள்கை இல்லை. அந்த கொள்கையை இல்லாததை பற்றி பேசுகிற இந்த விஜயிடம் என்ன கொள்கை இருக்கிறது எனக்கு சொல்லணும். மோட்டார் சைக்கிள் கொடுப்பேன், இந்த வீடு கட்டுறதுக்கு, இதெல்லாம் கொள்கையா? எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்றாரு. பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும். அதாவது நீங்க கொள்கை என்றால் என்ன, திட்டங்கள் என்றால் என்ன, பாலிசி என்பது என்ன, புரோகிராம் என்பது என்ன, இரண்டுக்கும் இடையில் இருக்கிற வேற்றுமையே தெரியாத மனிதர்களாக நீங்கள் உங்களை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக நான் வருத்தப்படுறேன். தனிச்சு நிக்கணும்னு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிலர் அதிமுகவோட பாஜகவோட போறது ஒரு நல்ல வழிதான். பாஜக கூட அதை சொல்றாங்க, நீங்க வாங்க, இது தேர்தலுக்கான கூட்டணின்னு சொல்லிட்டு வாங்கன்னு கூட சொல்றாங்க. அவர் எதை சூஸ் பண்ணி போனா கரெக்ட்? அவர் முதலமைச்சராவது தான் எனக்கான ஒரே எண்ணம் என்று நினைத்தால் அவர் மறந்தும் அதிமுக பிஜேபி அணியின் பக்கம் போக முடியாது. ஏனென்றால் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளராக அவர் அறிவித்து விட்டார். அவர்களுக்கு கீழே போய் ஹி ஹேஸ் டு பிளே ஒன்லி செகண்ட் ஃபிடில் டு எடப்பாடி. அதை தான் அவர் செய்யணும். அதற்கு அவர் தயாராக இருக்கிறாரா நமக்கு தெரியாது. நீங்கள் காங்கிரஸோட போனால் அவர் முதல்வர் வேட்பாளர்னு ஒப்புக்கொள்வான். ஏன்னா அங்கே ஆளே கிடையாது. அதனால் அவர்கள் தாராளமாக ஒப்புக்கொள்வார். அதை வைத்துக்கொண்டு இவர் முதல்வராக முடியாது. இங்கே காங்கிரஸோடு போய் முதல்வராக முடியாது. அதிமுகவின் பக்கம் போய் முதல்வராக இவர் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி என்றால் இவர் முதல்வர் ஆக வேண்டும், எனக்கு மிகப்பெரிய மக்கள் ஆதரவு இருக்கிறது என்று உண்மையை நம்பினால் அவர் தனித்து தான் இருக்கணும்.